பரிபூர்ண ஆஃபிய சலாமத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதை நோக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ரமலானை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய நோக்கம் ஏதோ சத்தம் ஓதுறதுக்காக வேண்டியும் ரம்ஜான்ல ஓதி கேட்பதற்காகவும் அல்லாஹ் இறக்கல. அதுக்காக இறக்கப்படுவான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்வதற்காக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். குர்ஆனை அமல் செய்யறதால அதனால குர்ஆன் முழுசும் நம்ம விளங்கி கேட்க முடியாதையும் கொஞ்சம் சில ஆயத்துக்கு ஒரு ஆயத்துக்காவது நாம அர்த்தம் விளங்குறது பெரிய பாக்கியமானது. இன்னைக்கு வர ஆயத்துக்கள்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜாஊன். எப்படி அல்லாஹ் மறுக்கிறீங்க, அல்லாஹ் நிராகரிக்கிறீங்க? நீ மையத்தா இருந்தீங்க, அல்லாஹ் ஹயாத்தாக்குனா, மீண்டும் மொய்த்தா இருந்தீங்க, மீண்டும் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். பின்பு அவன் பக்கமே திரும்புவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நம்ம அம்மாவுடைய வயிற்றில் மையத்தா இருக்கும், இப்ப ஹயாத்தா இருக்கும். திருப்பி நாம மௌத்தா இருக்கும், திருப்பி அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். இப்ப ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் மாறி மாறி தருகிறான். அப்படி அர்த்தம் வைக்கலாம். ஒவ்வொரு வினாடியும் நாம் மையத்தாயிரம், அல்லாஹ் மையத்தாக்கிறான், மீண்டும் ஹயாத்தாக்குறான். நாம் திருப்பி மையத்தாயிரம், திருப்பி ஹயாத்தாக்குறான். ஒவ்வொரு வினாடியும் மையத்தாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் ஹுவல் ஹை, அவர் மட்டும்தான் ஹயாத்தாக்குறான். நாம் சதா மையத்தா இருக்கிறோம், அல்லாஹ் திருப்பி ஹயாத்தாக்குறான். திருப்பி மையத்தா போயிடும். திருப்பி லைட்டா வருங்க, கரண்ட் வருது, அந்த கரண்ட் அழிஞ்சுது, திருப்பி இருட்டா போகுது லைட், திருப்பி கரண்ட் வெளிச்சமாகும், திருப்பி இருட்டா போகுது. ஆனா தொடர்ந்து கரண்ட் வரலாம், ஆனா எரியிற மாதிரி தெரியுது. அதே மாதிரிதான் நாம இருட்டாக்கிட்டே இருக்கிறோம், ஊத்தாக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், சதா மையத்தாக்கூடிய உன்னை, ஹயாத்தாக்கி கொண்டிருக்கூடிய என்னை எவ்வாறு நீ மறந்திருக்கிறாய்? என்ன நீ முதல் ஆயத்தில் இன்னொரு ஆயத்தில் தான் சொல்றான், தும்ம கசத்து குலூபுக்கும் மின்பாதி தாலிக்க ஃபரியத்தல் ஹிஜாரத்தை வஸத்து குஸ்மா. உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதே இறுகி போய்விட்டது. ஃபரியத்தல் ஹிஜார கல்லு போல ஆயிடுச்சு. அவ அசத்து குஸ்மா, அதை விட கேடாம போச்சு, கல்லை விட இறுகி போயிடுச்சு. ஒரு கல் சுட்டால தான் சொல்றான், வைத்தமில் ஹிஜாரத்தில் மாய் ஷப்பத்து ஃபயகுது வா. எத்தனையோ பாராங்கற்கள் அது வெடித்து உள்ளே இருந்து தண்ணீர் குழந்து கொண்டு வெளியே வருகிறது. சில பாராங்கற்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் மேலே இருந்து உருண்டு விழுந்து விடுகிறது. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்ப அல்லாஹ் சொல்றான், பாராங்கற்கள் வந்து தண்ணி உள்ளிருந்து வருது. காவிரி தண்ணி குடிக்கிறோம், காவிரி தண்ணி தான் குடவு குறைந்து வருதுங்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் மலையை பாராங்களுக்கு மத்தியில் வந்து நினைக்கிறோம். எல்லாம் சொல்றா, இல்லை இல்லை, மலையுடைய அச்சத்தினால் மழை அழுகும் தண்ணீர் தான் தண்ணீர் ஆறு தான் சொல்றோம். எல்லாம் வச்சுட்டு மழை அழுகுது நல்லா வந்தாங்க. ஆனால் வெறும் பாராங்க ஊட்டு வந்துச்சுன்னு கேள்விப்படுறோம். அது சாதாரண தானா ஊர்ல சசியத்தில்லா அல்லாஹ்வுடைய பயத்தில் தான் ஊட்டுச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு உள்ளங்கள் அதை விட கடினமாயிருச்சு என்று அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். ரம்ஜான் மாசம் வந்துருச்சு, நம்முடைய உள்ளங்களை வேறு உருக்கி அறக்கூடிய கொஞ்சம் அழுகணும், கணிதத்துல இஃப்தார்ல அழுகும் நடிக்கணும். எப்படியாவது அல்லாஹ்விடத்திலிருந்து தண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன் அருளையில திறமையா இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னைக்கு ஆயத்துக்கள் சொல்லி காட்டுறான். இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்க எல்லா வஸ்துக்களையும் படைத்து படைப்பாக இலாஹ் ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர உங்க தேவை யாரும்
வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவுகளை பகலை மாறி மாறி கொண்டு வருகிறான் அல்லாஹ் தஆலா. இந்த விஷயத்திலே தஸ்ரீஃபுல் ரியா, அல்லாஹ் காற்றை செய்கிறானே அந்த விஷயத்திலே வஸ்ஸஹாபில் முஸخر பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கு பூமி மத்தியில் அங்கே நிற்கிறே அப்படியே மேகங்கள். இந்த தூக்குடி வச்சுக்கிறோமா, நம்ம சாதாரண நாயகத்துக்கு கேட்க வந்து எவ்வளோ தூக்கு நிற்க வச்சுருக்கோம், அதே உடனே போயிருக்கு. இவ்வளோ 10,000 லிட்டர் தண்ணி சுமந்துட்டு மேல நிற்கிறே, யார் சுமந்துட்டு இருக்கிறா? அல்லாஹ் முஸخر பைன ஸமாஇ வல் அர்த், வான பூமி மத்தியில் மேகங்களை அலைய விட்டுருக்கிற யார் சுமந்துட்டு இருக்கிறா? நான் சுமந்துட்டு இருக்கிறோம். முஸخر பைன ஸமாஇ வல் அர்த் சொல்றா, இன்னஃபீ தாலிக ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, அறிவாளிகளுக்கு இந்த ஆயத்திலே அத்தாட்சிகள் இருக்குது, நல்ல உபதேசங்கள் இருக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். இந்த ஆயத்தில் ஒண்ணே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யார் இந்த ஆயத்தை ஓதி பிறகு அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்களை, அல்லாஹ் அத்தாட்சிகளை யார் சிந்திக்கவில்லையோ அவர் கேடுதான், அவருக்கு நாசம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஓதவும் என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னு அல்லாஹ்வை யோசிச்சு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறான். அல்லாஹ் பேசுற மாதிரி பேசணும். நீ இன்னொரு ஆயத்தில் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, முஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ் தஆலா தொழுகைக்கும் பொறுமைக்கும் உதவி தேடுங்கள் சொல்ற. அல்லாஹ் சொல்றா, வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், நிச்சயமா தொழுகையும் பொறுமையும் மிக கடினமானது. யாருக்கு தவிர? காஷிஈன்கிற உள்ளட்சி உடையவர்களை தவிர. அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், யார் தன் ரப்பை சந்திக்கிறார்களோ, எனக்கு முன்னாடி தான் ஆகுதா இருக்கலாம், என் முன்னால் பின்னால் வலது இடது எல்லா இடமும் ஆகுதா இருக்கலாம் என்று யார் தன் ரப்பை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தவிர தொழுகை ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றோம், நம்ம தொழுகை ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ரொம்ப பார்த்துக்கிறேன்னா ரப்போட பேசுறது இல்லை, அதான் கஷ்டமா இருக்கா சொல்றோம். அதனால நம்முடைய ரப்பை முன்னால் பார்க்கக்கூடிய, ரப்போட சந்திக்கக்கூடிய தொழுகையா இருக்குன்னு சொன்னா ரொம்ப இன்ப தொழுகையாக, அல்லாஹ்வுடைய உரையாடக்கூடிய தொழுகையாக இருக்கும் என்று இந்த ஆயத்தில் நமக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை விளங்கவும், அதை பார்க்கவும், அதை அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை